வணக்கம். கார்த்திகா சேனலுக்கு உங்க எல்லாரையும் நான் அன்போட வரவேற்கிறேன். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்னுடைய லேட்டஸ்ட் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ்ல உங்களுக்கு கிடைக்கணும்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். இன்னைக்கு கார்த்திகா சேனல்ல நம்ம பார்க்க போற ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரசம் டைப் 2 பார்க்க போறோங்க. ஏற்கனவே ரசம் டைப் 1 நம்ம பார்த்துருக்கோம். டைப் 1 ரசம் வந்து அரைச்சு விட்ட ரசம் காட்டியிருந்தேன் நான். ரசம்லயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரசம் இருக்குங்க. எனக்கு தெரிஞ்ச எல்லா ஸ்டைல் ஆஃப் ரசமும் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது ரசம் டைப் 2 செய்ய போகிறோம். இந்த டைப் 2 ரசத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி, காஞ்ச மிளகா ஒன்று எடுத்து வச்சிருக்கேன், நல்லா பெரிய காஞ்ச மிளகா. 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு எண்ணெய். எண்ணெய் வேணுன்றவங்க எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். நெய்யில் ரசம் தாளிச்சா பிடிக்குன்றவங்க நெய்லையும் ரசம் தாளிக்கலாம். ஒரு சிறு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேங்க. இன்னைக்கு நான் கல்லுப்பு எடுத்திருக்கேன், ஏன்னா தக்காளியும் கல்லுப்பும் போட்டு நம்ம கரைச்சி இன்னைக்கு ரசம் செய்ய போகிறோம், அதனால கல்லுப்பு எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த 2 பெரிய நாட்டு தக்காளி எடுத்திருக்கேங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேங்க. ரசத்துக்கு அரைக்கிறதுக்காக இந்த டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 10 பல் உரித்த பூண்டு, இந்த சைஸில் ஒரு குட்டி காஞ்ச மிளகா. ரசத்துக்கு முதல்ல இந்த மிளகு, சீரகம், காஞ்ச மிளகா, பூண்டெல்லாம் நல்லா பவுடரை அரைச்சிட்டு வந்துடுவாங்க. ரசத்துக்கு நான் சொன்ன எல்லாத்தையும் குறைன்னு அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இப்போது இந்த தக்காளியை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இந்த தக்காளியும் இந்த கல்லுப்பும் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா இதில் கரைச்சிருங்க. கல்லுப்பு போட்டிங்கன்னா தக்காளி வந்து கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. தக்காளி நான் நல்லா கரைச்சிட்டு வந்துட்டேங்க. இப்போ இதில் நம்ம வச்சுருக்க எல்லா புளியும் சேர்த்துடுறேங்க. வச்சுருக்க மஞ்சத்தூளை போட்டுடலாம். அரைச்சிட்டு வந்த ரசப்பொடியும் இதுலேயே போட்டுடலாங்க. இப்போவே தண்ணி சேர்த்துடுறேங்க. இதில் 3 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துருங்க. ரசம்க்கு தேவையான பொருள்லாம் போட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்கோம். இப்போ ரசம் தாளிக்கிறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுருக்கேங்க. பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேங்க. எண்ணெய் சூடான உடனே நான் இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் போட்டேங்க. இப்போது காஞ்ச மிளகா 3 கிள்ளி போட்டுடுறேங்க. அதுலேயே கருவேப்பிலை போட்டுடுறேங்க. பாதி கருவேப்பிலை போட்டு மீதி கருவேப்பிலை லாஸ்ட்டில் போட்டுக்கிறதுக்கு வச்சுக்கிறேன். கொஞ்சம் பெருங்காயமும் போட்டுடுறேன். இதில் நம்ம கரைச்சி வச்சிருக்க ரசத்தை ஊற்றிடலாங்க. ரசம் எப்பவும் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. சுற்றி நுரைச்சி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த நேரத்தில் சால்ட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சால்ட் இல்லைன்னா இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. அங்கே ரசம் நல்லா சுருண்டு நுரைச்சி வந்துருச்சு. இந்த நேரத்தில் வச்சிருக்க கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க. சூப்பராக ரசம் டைப் 2 தயாராகிடுச்சுங்க. இந்த ரசம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் சமைச்சு பார்த்து ருசிச்சு பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்ஸை எங்களுக்கு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.